பேச போறோம். அது மாதிரி யாரோட ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கீங்க? தளபதியா? தளபதி சூப்பர். அப்போ அடுத்த யார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஓகே, தலா இருக்கீங்க, தளபதி இருக்கு. ஓகே, அப்புறம் வேற ஃபேன்ஸ் யாரு? எஸ்கேவா? ஓகே, எஸ்கே. அப்புறம் சூர்யா சார். எல்லாரோட ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்கீங்க. கண்டிப்பா. சரி, அப்போ நீங்க வந்து எல்லாரோட ஃபேன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படியே வந்து மெஜாரிட்டி வந்து ஒருத்தர் பயங்கரமா கத்துனாங்க. அவர் கூட்டத்துலவா? ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து அவரு நீங்க வந்து தயா நீங்க கெஸ்டா வந்திருந்தாருன்னா ஓகே வாய்ஸ் பண்ணுமா கூப்பிட்டு வருவோம். நீங்க மெஜாரிட்டி கேட்ட அவர் யாருங்கிறத வாய்ஸ் பண்ணுமா நாங்கள் யாரு? என்னப்பா தெய்வானே காலேஜ் கேட்கல சத்தமா இன்னும் சத்தமா நெஞ்சில் கூடியிருக்கு. அன்பான ரசிகர்களுக்கு வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். மற்றும் என்னுடைய நண்பா நன்றிகள். தெய்வானம்மாள் காலேஜ் பொண்ணுங்க எல்லாருக்குமே வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தெய்வானம்மாள் காலேஜ்ல வந்து கெஸ்டர் கூப்பிடுறாங்க சார், நீங்க வரணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து பார்த்த அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான் எந்த நிகழ்ச்சிகளும் இவ்வளோ பரிசா வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய் ரொம்ப சைலண்டான டைப்ல ரொம்ப சைலண்டா தான் பேசுவாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் இல்லையா? நம்ம பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கு. ஆனா அடி சும்மா சாரா வெட்டி சூப்பர். பஞ்சு ஜனங்க பேசினாங்க ரைட் ரெக்கம் கருத்து நிறைய பேருக்கு தெரியுது நம்பிக்கைகளுக்கு. அவன் என்ன பண்றான், இப்ப நம்ம ரூட் வேற மாதிரி போனவங்க பழச மறைய கூடாது இல்லையா? அதனால நான் பேச சில பழைய பஞ்சு எல்லாம் பேசுறேன். அதுல கடைசி வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க உண்மையான என்னுடைய ஃபேன் ஆகுது. முதல் பஞ்சு யார் அடிச்சு பொருட்கள் ஒரு கடகடா முடிவு பண்ணிட்டா என் பேச்ச. அந்த இடம் இந்த இடம் அந்த ஏரியா இந்த ஏரியா ஐயா இந்த உசு பேச வேண்டிய உண்மை இந்த மாதிரி கடு பேச வேண்டிய கண்ணா வாழ்க்கை ரெண்டு மூணு கொஞ்சம் மாத்தி சொல்லி பார்க்கலாமா? என்னைக்குமே இந்த ஸ்டாஃப் முன்னாடி கவனம் பிரின்சிபல் முன்னாடி கொஞ்சம் உண்மை தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது கூட கேட்கறது கம்மியா இருக்கு. கொஞ்சம் கவனிங்க மேடம். பரவாயில்ல, என்னுடைய உண்மையான ஃபேன் அவ்வளவு பேர் இருக்கீங்கன்றப்ப உண்மையாவே நீங்க எல்லாம் வேற வேற லெவலுங்க.
வரீங்க? அப்படியே வந்து கிட்ட வா. இன்னும் இறங்க, கீழே இறங்குப்பா. அப்படியே கிட்ட வாங்க. கிட்ட வந்தீங்கன்னா தான் மொத்தம் கொடுப்பேன். ஓகேப்பா, இப்போ நீங்க மேலே இருக்கிறீங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கல்ச்சுரல் ஈவெண்ட்ங்கிறதுனால என்னுடைய காலேஜஸ் தான் ஞாபகம் வருது. அதனால நானும் உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதுறேன்.